எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற புனிதர், கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்கான புனிதராக தான் இருக்கிறாங்க. இந்த புனிதருடைய வாழ்க்கை வரலாற நம்ம தெரிஞ்சுக்கிட, கண்டிப்பா நம்ம அவங்கள எப்படி உண்மையான ஒரு இறை பக்திய பார்த்துருக்குறோம். உண்மையா நம்ம அவருடைய செயல்பாடு எப்படி இறைவன ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் தானே! அப்படி எந்த புனிதர்ன்னு சொல்லி பார்த்தோம்னா, புனித பங்கிராஸ் அப்படிங்கிற புனிதர் தான். இவங்க மறைசாட்சியா இருந்து உயிரிழந்திருக்கிறாங்க. அதாவது இறைவனுக்காக தன்னுடைய உயிர கூட அவங்க ஒரு பொருட்டா நினைக்காம இருந்த புனிதர் தான் புனித பங்கிராஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மலாம் புனிதர்ங்கிறப்போ அவங்க ஒரு லெவலுக்கு வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அவங்க கஷ்டப்படுறாங்க. இறை விசுவாசத்துல இருந்து அதனால அவங்களுக்கு பல விளைவுகள் வருதுன்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஆனா இந்த புனிதர் அவங்களுடைய 14ஆம் வயதிலேயே என்ன பண்ணாங்களாம், பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. பல கொடிய சித்திரவதைகளை சந்திச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள பராமரிப்புல வச்சிருந்த அவங்களுடைய மாமா பார்த்தீங்கன்னா டெனிஸ் அப்படிங்கிறவங்க, அவங்களும் கிறிஸ்துவுக்காக தன்னை எப்படி அர்ப்பணிச்சு வாழ்ந்திருக்காங்கன்னா, தன்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த பங்கிராஸ் அப்படிங்கிற புனிதரையும் கடவுளுக்கு உண்மையா அவங்க வளர்க்கறதின் மூலமா தான் மட்டும் ஒரு புனிதத்தன்மையில இல்லாம தன்கிட்ட கொடுக்கப்பட்ட பிள்ளையையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அப்படி வளர்த்துருக்காங்க. ஆனா இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இதுல அவங்களுடைய மாமாவை கிறிஸ்துவுக்காக அவங்க இருந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொன்னுட்டாங்க. அப்படி இருந்தும் கூட இந்த பங்கிராஸ் அப்படிங்கிறவங்க அந்த புனிதர் கொஞ்சம் கூட பயந்து இல்ல நான் இனிமே கிறிஸ்துவ நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், அவருக்காக நான் நிற்க மாட்டேன்லாம் அவங்க சொல்லலை. அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் கிறிஸ்துவின் பெயரால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும்போது பர்டிகுலராக எதையுமே அவங்க வெளிப்படையாக இது செஞ்சாங்க அது செஞ்சாங்கன்னு என்ன பண்ணலை வரலை. ஆனாலும் அவங்க இறந்த பின்னாடி பலரும் அவருடைய பேரில் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, அவங்க உண்மையிலேயே எப்படி இறைவனுடைய விசுவாசத்தில் அல்லது அவங்க அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இறை பக்தியில் இருந்திருந்தாங்கன்னா, அவங்க இறந்த பின்னாடியும் கூட அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அவங்க பேரையும் அவங்களையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நாளில் நம்மளுடைய ஒவ்வொருத்தனுடைய செயல்பாடும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு நம்ம யோசிப்போம். நம்ம பேரையோ இல்லை நம்மளையோ யோசிச்சாங்கன்னா எதை குறித்து யோசிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கலாம். இப்போ நம்மள சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்ச உடனே டக்குன்னு போய் சொல்ற கேரக்டரா இருந்தா நம்ம பேரை சொன்ன உடனே அவங்களுக்கு அதுதானே தோணும். ஆனா இந்த புனிதரை யோசிச்சு பாருங்க, அந்த புனிதரை பத்தின வரலாறு தெளிவா வெளியில இல்லைனாலும் அவங்க இறப்பிற்கு பின்னாடியும் கூட பல நிறுவனங்களா இருக்கட்டும், பல துறவற சபைகளா இருக்கட்டும், அவங்களுடைய பேர்ல தான் என்ன பண்ணிருக்கு, தொடங்கப்பட்டிருக்குது. அப்போ நம்மளும் இந்த நாள்ல புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம என்ன பண்ணணும், நம்மளை குறிச்சு மற்றவங்களை இருதயத்துல நம்ம இறைவனுக்கு உகந்த விதமாக பதிஞ்சிருக்கிறோமா, இல்லை இந்த உலகப்புறமான விதமா நம்ம பதிஞ்சிருக்கிறோமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம். நம்மளே மாத்திக்குவோம். கண்டிப்பா அதுக்கு புனித பங்கிராஸ் அப்படிங்கிற புனிதர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பை பாய்.